உங்க மேல பைக் இடிச்சது யார் தெரியுமா? இருடி, அவ பேரு சிந்து. என்னத்த, இன்னும் நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு நம்பிக்கை வரல? ஐயோ, அந்த சிந்து நம்ம வீட்டுல இருக்கும் போது நமக்கு பிரச்சனை. இப்ப பாரு, வெளியே போயும் நம்மள வாழ விடாம பண்ணிட்டு இருக்கா. ஐயோ, அழாத இந்து, அழாத. விடுங்க விடுங்க. வாழ்க்கைக்கு அடிப்படையே நம்பிக்கைதான். இவ வாய் பேச முடியாத பொண்ணுன்னு நீங்க நம்பனா உங்க பையனுக்கு கொடுங்க, இல்லனா வேணாம் அத்தை. வா இந்து, நம்ம போலாம். அழாதடி. நம்ம என்னடி பண்ண முடியும்? நம்மள இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. இனிமே இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல இந்து. நீ அழாத. லக்ஷ்மி, ஒரு நிமிஷம் நில்லு. சொல்லுங்க அத்தை. நீ சொல்றத நான் நம்புறேன். என் பையனுக்கு உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு சம்மதம். ஒரு நிமிஷம் இருமா, இத வந்துடுறேன். இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்க என் மருமகளுக்கு நான் வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத போட்டுக்க சொல்லுமா. போட்டுக்கோ. இந்தாம்மா. ஒண்ணும் இல்லடி, நீ பயப்படாத. ஒண்ணும் இல்ல அத்தை. நீங்க இன்னும் எங்களை நம்பல, அதனாலதான் இவ வாய் பேசுவான்னு செக் பண்றதுக்காக இப்படி பொம்மை பாம்பு போட்டு டெஸ்ட் பண்றீங்கல்ல. பாவம் அத்தை, எப்படி பயந்து போயிட்டா பாருங்க. தப்பா நினைச்சுக்காத லக்ஷ்மி. என்னை இடிச்சவ இவ்வளவு மாதிரியே இருந்தா. என் சந்தேகத்தை தீர்த்துக்கதான் இந்த மாதிரி செஞ்சேன். என்ன மன்னிச்சிடு லக்ஷ்மி. இத பத்தி நான் உங்ககிட்ட கோயிலே கேட்டிருப்பேன். என் பையன் ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் பொறுமையா இருந்தேன். இப்போ இந்துவால வாய் பேச முடியாதுன்னு முழுசா நம்புறேன். இந்துவை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்ப சந்தோஷம் தானே? கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. இல்ல இல்ல, பரவாயில்ல பரவாயில்ல. சரி, நான் கிளம்புறேம்மா. வாங்க. அழாத இன்னும், அழாதடி, அழாத. தப்பிச்சுட்ட. வாங்க. நீயே ஒரு ரப்பர் பாம்பு, உன்னை பார்த்து நாங்க பயப்படுவோமா?
வாங்க போலாம். அம்மா 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 உங்க பேரு வள்ளி அம்மை. இப்ப 2003வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. உங்க 2வது மக சக்திவேல் இன்னைக்கு மதியம் தங்கமும் அண்ணாமலையும் கூடி எடுத்துக்கிட்ட போட்டோவை வீட்டுல வந்து காட்டுறான். அப்ப சக்தி மேல கோவப்பட்டீங்கல்ல? இப்ப தங்கம் அண்ணாமலைய பார்க்க போய்கிட்டு இருக்கான். தங்கம் அண்ணாமலை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல பக்கத்துல வந்த சக்திவேல் அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்து அண்ணாமலை அடிக்க ஆரம்பிக்கிறான். அண்ணாமலை அடிக்கிறான். தங்கம் வேணாங்கிறான். சக்திவேல் அண்ணாமலை அடிக்கிறான். ஏமா சும்மா இருக்கீங்க? அண்ணாமலை அடிக்காதன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, அண்ணாமலை அடிக்காதன்னு சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அண்ணாமலை அடிக்காதன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. அண்ணாமலை அடிக்காதன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, அண்ணாமலை அடிக்க வேணான்னு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, அண்ணாமலை அடிக்க வேணான்னு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உங்களால முடியும். சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, எந்திரிங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, அண்ணாமலை அடிக்க வேணான்னு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உங்களால முடியும். சொல்லுங்க, சொல்லுங்க. உங்களால முடியும். சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, எந்திரிங்க. சொல்லுங்கம்மா. அண்ணாமலை வா, நம்ம ஓடி போயிடலாம். வேண்டாம் தங்கம், சொன்னா கேளு தங்கம். நான் சொல்றேன்ல, ஓடி போயிடலாம்னு சொல்றேன். ஐயோ வேணாம் தங்கம், சொன்னா கேளு வா, தங்கம். நம்ம போயிடலாம். ஐயோ படிப்பு தான் தங்கம் முக்கியம். சொல்றத கேளு அண்ணாமலை, நம்ம ஓடி போயிடலாம். வா தங்கம், வேணாம் தங்கம், சொன்னா கேளு தங்கம். இல்லையா? ஐயோ வேணாம் தங்கம், சொன்னா கேளு தங்கம். நான் சொல்றேன்ல, ஓடி போயிடலாம்னு சொல்றேன். ஐயோ வேணாம் தங்கம், சொன்னா கேளு வா, தங்கம். நம்ம போயிடலாம். ஐயோ படிப்பு தான் தங்கம் முக்கியம். நீ வா போயிடலாம். சொல்றத கேளு அண்ணாமலை, சொன்னா கேளு நம்ம தங்கம். ஓடி போயிடலாம். வேணாம் தங்கம். நான் சொல்றது இப்ப கேட்க வேணாம் போறியா தங்கம், இல்லையா? சொன்னா கேளு தங்கம். வா அண்ணாமலை. ஏய் ஏய் உள்ள போ. என் தங்கச்சி கேக்குதா உனக்கு? படிக்க எடுங்க. என் தங்கச்சி கேக்குதா உனக்கு? அவர் அடிக்காத. வீட்டுக்குள்ள சேர்ந்ததே தப்புடா. நீ உள்ள போ. நான் சும்மா விட போறேன். அவரை விட்டுடு. வெளிய போ. விட்டுடு. அவர் அடிக்காத. சக்தி, சொல்லி என்ன பண்ற பாருங்க. அண்ணாமலை. படிக்கிற வயசுல என்ன வேலை பண்ற? என் தங்கச்சி கேக்குதா உனக்கு? நீ உள்ள போ. உன்னை நான் சும்மா விட போறேன். வெளிய போ. அண்ணாமலை போ, உன்னை விடுங்க. வேண்டாம். அடிக்காத. வெளிய போடா. நீ போடுறல. வெளிய போ. தெரியாத இந்த வேலையை பண்ணிடுவான். படிக்க இடம் என் தங்கச்சி கேக்குதா உனக்கு? உன்னை வீட்டுக்குள்ள சேர்ந்ததே தப்புடா. ஏய் நீ உள்ள போ. சும்மா விட போறதில்ல. வெளிய போ. வேண்டாம். சக்தி. அடிக்காத.
அடிக்காத. தங்க படுக்க போறாடா. தங்கத்துக்கு ஏதாவது ஆயிடுறாடே. பாருடே. தங்கத்தை மனசுல வச்சு போயிட்டு. டேய் வேணாடா டேய். டேய் சொன்னாங்க. அம்மாவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இனிமே இவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் அடிக்கடி வர ஆரம்பிக்கும். ஒரேடியா அதிகமா உணர்ச்சி வசப்பட்டா அது ஆபத்துல தான் போய் முடியும். அதுக்கு நான் மாத்திரை எழுதி கொடுக்குறேன். அப்ப அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. மறுபடியும் முழிக்கும் போது சாப்பாடு கொடுங்க. இப்ப இவங்கள ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கணும். அப்பதான் சீக்கிரமா பழைய ஞாபகங்கள் எல்லாம் வரும். வள்ளியம்மை சீக்கிரம் எந்திரிச்சு நடத்துருவாளா? இப்ப நான் கொடுத்திருக்கிற ட்ரீட்மெண்ட்டே ஹெவி டோசேஜ் தான். இது இவங்க உடம்பு ஏத்துக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் இவங்க எப்ப எழுந்து நடப்பாங்கன்னு நான் உறுதியா சொல்ல முடியாது. லக்ஷ்மி மேடம், இவங்க உங்களை தங்கமா பாக்குறதால இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவங்க என்னென்ன செய்யறாங்கன்னு பார்த்து அப்சர்வ் பண்ணிட்டே இருங்க. ஷூர். இவங்கள பத்தின முழு டீடைல்ஸ், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் எனக்கு போன்ல சொல்லுங்க. சரி, நான் கிளம்புறேன். Thank you so much. சரி. ஆனா ஒண்ணு சார், கண்டால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மே என்ன ஏசுறது? கிரேக் மீது அரிஸ்டாட்டல் சொல்லிருக்காங்க. அரிஸ்டாட்டல் பேரை சொல்லி நான் அடித்து கொள்ளுடுவேன். நேற்று ஃபுட்பால் மேட்சுக்கு போனது உண்மையா இல்லையா சொல்லு மேன். அதான் சார் யோசிச்சிருக்கேன். என்ன சொல்றது, எப்படி சொல்றது? மீசை வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேஷம், மீசை இல்லாத மாதிரி ஒரு வேஷம், ரெட்ட வேஷம்.
இப்ப புரியுது. என்ன மேன் புரியுது? தலை பொசு பொசுன்னு குருவி கூடு மாதிரி இருந்ததா? வாயில சிகரெட் இருந்ததா? அந்த கன்றாவிதான் எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. எல்லாத்தையும் கண்ணால பார்த்தனே. இவ்வளவும் பாத்தீங்களே சார். மூக்குக்கு கீழே மீசை இருந்ததா? நீங்க பாத்தீங்களா? மீசை இருந்ததா சார்? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அதை பார்க்காம விட்டீங்க. மீசை இருந்திருக்காரு. இருந்திருக்கவே இருந்திருக்காரு. ஏன்னா நேற்று நீங்க பார்த்தது என் தம்பி இந்திரன். ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் இந்திரன். இவன் ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன். அவனுக்கு மீசை இல்ல, இவனுக்கு மீசை இருக்கு. பாருங்க. சந்திரன் இந்திரன். அவன் முகத்துல மறு இருக்கும். இவன் முகத்துல இல்ல அத்த. எங்க அப்பா சொல்லுவாங்க, உலகத்தை எது வேணாலும் பொறுத்துக்கோ, அத பொய்யான புத்தகத்தை பத்தி பொறுத்துக்கிட்டு உயிரோட வாழாதே. நேற்று நீங்க பார்த்தது என் தம்பி இந்திரன். ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் இந்திரன். இவன் ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன். அவனுக்கு மீசை இல்ல, இவனுக்கு மீசை இருக்கு. பாருங்க. அவன் முகத்துல மறு இருக்கும். இவன் முகத்துல இல்ல அத்த. அம்மா, உங்களுக்குத்தான் இந்துவ பிடிச்சிருக்கே. இப்ப அக்கா கிட்ட சொல்லிடுவோமா? அவசரப்படாத திரு. நேரம் பார்த்து நானே அவகிட்ட சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்பா. என்னடா நீ? நான் தான் உன்னை பொறுமையா இருன்னு சொல்றேன்ல. நேரம் பார்த்து உங்க அக்கா கிட்ட நானே சொல்றேன், சரியா? டேய், டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டுட்டு போடா. என்ன பையன் இவன்? அண்ணா, யாருதுண்ணா ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்க? உன்னி கிருஷ்ணன்றவரு நம்ம ரெகுலர் கஸ்டமர்டா. அவரு கடையை மாத்திக்கிட்டு கேரளாவிலேயே போய் செட்டில் ஆக போறாராம். நமக்கு கொஞ்சம் பாக்கி பணம் தர வேண்டி இருந்தது. அதுக்கு பதிலா இந்த ஸ்கூட்டி எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாரு. நானும் எடுத்துட்டு வந்துட்டேன். அது சரி, உங்க லெவலுக்கு இந்த மாதிரி ஸ்கூட்டி ஓட்டினா நல்லா இருக்குமா? 180cc 200cc இல்ல புல்லட் வாங்க வேண்டியதானே? ஏய், என்னடா சிசி அது இதுன்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. இதை நான் எனக்காக எடுத்துட்டு வரலடா. தேன்மொழி எங்கேயாவது போனா எடுத்துட்டு போவா. அது மட்டும் இல்லாம லட்சுமி பேங்குக்கு போக யாரையாவது எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. இனிமே அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல. அது சரிண்ணே, ஏன் தள்ளிட்டு வந்தீங்க? ஓட்டிட்டு வர வேண்டியதானே? அது ஒரு பெரிய கதைடா. வண்டியை எடுத்துட்டேன். வண்டியை எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பிரேக் சரியில்லைன்னு. பிரேக்க சரி பண்ணலாமேன்னு மெக்கானிக் ஷெட்டுக்கு போனா அவன் எங்கேயோ ஊருக்கு போயிட்டானா. ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன பண்றது?
எனக்கு மட்டும் எதுவுமே சரியாவே அமைய மாட்டேங்குது. எல்லாம் என்னடா என் சொல்றீங்க? நேரம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போய் உன் வேலையை பாரு. மாமா ஆ. என்ன புது ஸ்கூட்டி? புதுசு இல்லம்மா, பழசு தான். ஒருத்தர் பணம் பாக்கி தர வேண்டி இருந்தது, அதுக்கு பதிலா ஸ்கூட்டியை கொடுத்தாரு. உனக்கும் தென்மொழிக்கும் பயன்படலையா? என்ன மாமா நம்ம கிட்ட வந்த புதுசு தானே, பூஜை போடணும் மறக்காம. பூஜை போடுறதெல்லாம் இருக்கட்டுமா, நான் அவசரமா கோயம்புத்தூர் போனோம். ஃபேக்டரிக்கு மோட்டர் தேவைப்படுது, கொஞ்சம் விலை கம்மியா கிடைச்சா 2 மோட்டரா வாங்கிட்டு வந்துருவேன். சரி. பணம் ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது, குடுமா. நான் பேங்க்குக்கு தான் போறேன், எடுத்துட்டு சரி, வரேன். போயிட்டு சீக்கிரம் வா. என்னங்க ஆ இங்க வாங்க. என்னது ஸ்கூட்டி? இதுவா நம்ம மாமா எடுத்துட்டு வந்திருக்காரு. நான் பேங்க் வரைக்கும் போகணும், நீங்க வரீங்களா? இன்னைக்கு நம்ம வயல்ல கரும்பு வெட்ட போறோம், கூட நான் இருக்கணும். சரி, நான் ஸ்கூட்டிலே போயிடுறேன். ஆமா, ஆ? உனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியுமா? காரு? ஓட்ட தெரியுமே. சரி இரு, நான் போய் அண்ணன் கிட்ட சாவி வாங்கிட்டு வரேன். சாவி இதுலயே இருக்குங்க. இங்கேயே இருக்கா? இனிமே அண்ணன் கிட்ட சாவிய வண்டியில விடக்கூடாதுன்னு சொல்லணும். என்னங்க, நம்ம வீட்டுக்குள்ள தானே வண்டி இருக்கு. பிரேக் இல்லாத வண்டியில பேங்க்குக்கு போக போறியா நந்தினி? நீ போவ, ஆனா ஸ்ட்ரைட்டா பரலோகத்துக்கு தான் போவ. என் புருஷன் எனக்காக வாங்கிட்டு வந்த பைக்க நீ எடுத்துட்டு போக போறியா? இத பார்த்துட்டு சும்மா இருக்க நான் என்ன இழிச்ச பாயா? இந்த தடவை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன்.